எதை ஒருத்தவங்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ அது விலகி போக வேண்டும், எது வேண்டும் என்பதோ அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரணும். அப்போ என்ன வரணும்? ஐஸ்வர்யம் வரணும், தேக ஆரோக்கியம் வரணும், படிப்பு வரணும், மகாலட்சுமி அம்சம் வேண்டும். ஸோ இதுமாதிரி பல நல்ல விஷயங்கள் உள்ளே வரணும், பணவரத்து இருக்க வேண்டும். ஸோ அப்போ இதெல்லாம் வரணும். தீய சக்தியெல்லாம் வெளில போனோம். யோக அங்குசம் வந்து எல்லாத்தையும் விரட்டும். யோக அம்ச கலசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வர வைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மண் குடுவை, இந்த மண் குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு மண் குடுவை வச்சுப்பாங்க. மண் குடுவையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அது மேக்னெட்னு வருது. அந்த காலத்தில் ஊசி காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாட்டு மருந்து கடையெல்லாம் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஊசி காந்தம்னா தருவாங்க, அப்படி கருப்பாக. இந்த ஊசி காந்தத்தை உள்ளே போட்டுருவாங்க. அப்புறம் துளசி, வில்வம், மயூரசிகைன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. துளசி, வில்வம், மயூரசிகை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி கொடி மாதிரி பறக்கும், சிவப்பு கலர் பூ பூத்திருக்கும், குரோட்டன்ஸ் மாதிரி இப்போ வச்சுருப்பாங்க. ஆனால் அதோட பவர் பார்த்திங்கன்னா அதோட பூ, அதோடைய இலை எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சஞ்சீவி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சஞ்சீவி மூலிகை இருக்கோ அதேமாதிரி சஞ்சீவி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சஞ்சீவி பாறை கல் தேர் எடுத்து வந்து உடச்சி அதுக்குள்ளே போடுவாங்க. ஸோ இதுமாரி ஒரு மண் பானையில் அதை அழகாக வச்சு அது மேலே ஒரு கலசம் கட்டுவாங்க. கலசத்துக்கு பதில் தேங்காய் வச்சுருவாங்க. அது வந்து வீட்டில் இருக்கும். அதை யோக தரும் பானை, யோக கலச பானை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி யோக கலசமாகவே செஞ்சு வச்சிடறோம். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் நம்ம ஆக்சுவலி காலையில் எங்கேயாவது மெடிடேட் பண்ணும்போது இதை கையில் வச்சுட்டு மெடிடேட் பண்ணாக்கா அவ்வளோ நல்லது. நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் விரட்டி புதுசாக நம்மளுடைய சக்கராஸ் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், மெடிடேஷன் பண்ண முடியும். வீட்டுக்கு யோக அம்ச கலசமாக இருக்கும். ஒரு கலசம் கோயிலுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதுமாரி வீட்டில் ஒரு யோக அம்ச கலசம் இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எந்த இடத்துல அங்கே தீயது இருக்குது, எந்த இடத்துல அது வந்து நல்லது நடக்கணும் சுழற்சின்னா அந்த இடத்துல நம்ம இதை வச்சாலே போதும். இது பூஜைக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதுமான விஷயந்தான். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இப்படி வச்சிடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே போதும். இதோட ஹீட் எனர்ஜி தேவைப்பட்டாலே போதுமான விஷயந்தான். அவ்வளோ நல்லது நடக்கும். எங்கேயாவது நல்ல விஷயத்துக்கு போகிறீங்களா, இதை கையில் வச்சுட்டு நல்லா உங்களுடைய தெய்வம் குலதெய்வம் நினச்சிட்டு வேண்டிட்டு போனாலும் போதும். இதை வச்சாலும் சரி, எதையாவது உண்மையிலே நடக்கணும்னு கேட்டிங்கன்னா அதை எழுதிட்டு அது பேப்பர் வச்சு அந்த பல பேப்பருக்கு மேலே அதை வச்சாலும் சரி, அதை நடத்தி கொடுக்கும். யோகம் மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு யோக அல்லாக்குங்கிற ஒரு விஷயம். இதை பூஜை ரூமில் வைக்கலாம், அதேமாதிரி உங்களை கேஷ் பாக்ஸ் கிட்ட வைக்கலாம், வியாபார ஸ்தலங்களில் வைக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அந்த யோக கலசமாக செஞ்சு கொடுத்துட்டோம். அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து பானையில் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இப்போது நீட்டாக அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெண்டாவது எல்லாம் காப்பரில் இருக்கும், டோட்டல் காப்பர். ஸோ இங்கே வந்து இது ஒரு டைனமோ மாதிரி வேலை செய்யும். டைனமோனா நம்ம தலையில் இருக்கக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய டைனமோ ப்ளஸ் இதோட கடத்துதல். அதனால தான் நம்ம எண்ணத்தில் இதை வைத்தோம் என்றால் இது சுழற்சியாக மேலே கொண்டு போய் காரிய சித்தியாக விளங்கும். பாரம்பரியமான கலைநயமிக்க சிற்ப சிலைகளும் இங்குண்டு. மந்த்ராலயம் டிவைன் ஷாப். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.